ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹாப்பி நியூஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப நாளாக வந்து இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து வரப்போகுது கம்பல்சரியாக. அதுக்கான தேதி வெளியீடு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக யாராருக்கெல்லாம் அப்ளை பண்ணாத தவற விட்டாங்களோ அவங்களுக்கு வந்து முகாம் வந்து நடத்தி 1000 ரூபாய் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதிர்ஷ்டம் வந்து அடிக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் இதனால் தான் வந்து தொடர்ந்து வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட்டோம். இப்போ நம்ம கொடுத்த அப்டேட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து வாங்க போகிறாங்க. 2.5 லட்சம் விண்ணப்பதாரர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து ரூபாய் 1000 வந்து கொடுக்க போகிறாங்க. யாராருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முகாம் மூலியமாக வந்து தவற விட்டவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரேஷன் கார்டெலாம் வந்து இது வரைக்கும் 8 மாதமாக வந்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, புதுசாக வந்து திருமணமான பெண்களுக்கு, ரேஷன் கார்டு புதுசாக வந்து வாங்கினவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனைவிகளுக்குலாம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்தது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களாம் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா, அதாவது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் 1000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. ஜூன் 2வது வாரம் வந்து பணம் வந்து அதாவது வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அஃபிஷியலாகவே வந்து நியூஸ் மூலியமாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு 8லேருந்து 9 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க, ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டவங்க, கண்டிப்பாக புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் இதனால தான் வந்து சொல்லின்னு வந்தோம். புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வரப்போகுதுன்னு. இப்போ புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரப்போகுது. யாரெல்லாம் வந்து இனிமேட்டுக்கு வராது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஆக்கும். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டு வந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1,30,000 மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ண வரீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து போன வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து 1,16 லட்சம் பேர் பயனாளிகளை வந்து மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கே வந்து கவர்மெண்ட் வந்து செலுத்தின்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து உங்களுடைய உரிமை தொகை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுடைய வங்கி கணக்கில் டேரெக்டாக வந்து மாதம் 15ஆம் தேதி அவங்களோட வங்கி கணக்கு வந்து கிரெடிட் ஆகி வருது. ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் ஜனவரி மாதமே வந்து வரும் இந்த வருடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு படங்களும் பர்சனலுக்கு ப்ராசஸும் வந்து ரொம்ப நாள் தள்ளி போனதுனால இதுக்கு மேலே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்திருந்தோம். இப்போ எலெக்ஷன் பரப்பத்தினால வந்து தள்ளி வச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அதுக்கான வெளியீடு வந்து இருக்கும். அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் வந்து கொடுத்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்க போது. கிட்டத்தட்ட 9 மாதம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வந்து இந்த ஸ்கீமில் வந்து முதல் ஆரம்பத்திலிருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வாங்கினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ என்ன நியூஸ் அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் வந்து இணைக்கப்பட உள்ளதாக வந்து திட்டமிட்டப்பட்டுள்ளது. புதிய பயனாளிகளாக வந்து இணைப்பதற்கு புதிய விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் அடுத்த மாதம், அதாவது வந்து ஜூன் 2வது வாரத்திலிருந்து, கரெக்டாக எக்ஸாக்டாக நோட் பண்ணிங்க, ஜூன் 2வது வாரத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரத்தில் எலெக்ஷனுக்கான ரிசல்ட், லோக்சபா எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். 2வது வாரத்திலிருந்து புதிய விண்ணப்பம் வந்து அச்சடிக்க போகிறாங்க. அச்சடிச்சுன்னு கூட இருக்கலாம், நமக்கு வந்து முன்ன அப்டேட் வந்து கிடைக்கல. அச்சடிக்கப்பட்டிருந்ததுன்னா புதிய விண்ணப்பம் முகாம் மூலமாக வந்து வழங்கி கிட்டத்தட்ட 2,30,000 பெண்கள் வந்து இணைக்கப்பட உள்ளதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம சேனலில் ஆரம்பத்திலேருந்து இதுதான் வந்து வீடியோவாக அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரும். புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாராக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தகவலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவருடைய மனைவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்குறவங்க, ஏற்கனவே முகாம் மூலமாக அப்ளை பண்ணாத தவற விட்டாங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 மாதமாக புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க, அதுக்கப்புறம் புதுசாக வந்து திருமணம் ஆகிட்டு ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாம் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க, எந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூ வந்து சொல்லணும் வரும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களே ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் குடும்ப அட்டையின் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ இருக்கும். நம்ம சேனலில் இப்போ ரெகுலராக வந்து ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து திரும்ப வந்து இந்த ஸ்கீம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது
அப்படின்றதுக்காக வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட் வந்து திரும்ப வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய ஆதார் கார்டு எண் வந்து 12 டிஜிட் நம்பர் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போட்டு செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மனு வந்து ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கும். நிராகரிக்கப்பட்டதுனா என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து இருக்கும். ஒரு சிலவங்க ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது தங்களின் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை, தங்களுடைய ஆதார் அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோவும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 2வது வாரத்துக்கு மேலே, ஜூன் 2வது வாரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. அந்த விண்ணப்பத்தை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து இவங்களும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா தரவுகள் உங்கள் நிலைமையில் இல்லைன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் தங்கம் தினகரன் சாரும் இந்த ஸ்கீமை சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் மட்டும் இல்லாமல் தங்கம் தினகரன் சாரும் மகளிரின் உரிமை தொகை பெறாதவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து பெறலையோ, ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு பெறாதவங்களும் அது மட்டும் முகாமுலையை தவற விட்டவங்களும் அவங்களுடைய கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வழங்கப்படும். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கண்டிப்பாக வந்து பணம் வந்து கொடுக்கப்படும். இந்த மாதம் வந்து ரூபாய் 1000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்தும் விடுபட்டவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்கார். ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் சட்டப்பேரவையில் வந்து புதிய விண்ணப்பம் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்குது. முகாமுலையாக வந்து அப்ளை பண்ணதை தவற விட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து திரும்ப உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 பயனாளிகள் வந்து சேர்க்க போகிறாங்க. ஏற்கனவே ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கிடைச்சிருந்தது. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 5000 வந்து பெற்றிருக்காங்க அந்த மேல்முறையீடு பண்ணவங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஜூனில் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ஜூலை மாதத்துலேருந்து மாதம் 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் மகளிருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது நாடு முழுக்க இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எடுத்துன்னு போகலாம், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி திமுகவினர் தேர்தல் அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் வந்து நிறைய பேர் வந்து வரவேற்றிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனை முன்னிட்டு சிறப்பாக வந்து செயல்படுத்த விதமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரூபாய் 1000க்கான புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஜூன் 2வது வாரத்திலிருந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஜூன் 2ஆம் தேதி இல்லை, ஜூன் 4ஆம் தேதி தான் வந்து லோக்சபா தேர்தலுடைய ரிசல்ட்டே வந்து வரப்போகுது. ஜூன் 2வது வாரத்துக்கு மேலே இருந்து இதுக்கான புதிய அப்ளிகேஷன் டோக்கன் அதெல்லாம் வந்து எங்கே வந்து வழங்குவாங்க அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கும். இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் தினகரன் சாரும் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார். அதையும் வந்து நிறைய மகளிர்கள் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜனவரி மாதமே வந்து புதிய விண்ணப்பம் வரும், அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து தயார்படுத்தி வச்சுருந்தீங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்காத இருப்பீங்க. நீங்கள் எங்கே போய் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்களோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ரேஷன் கார்டு வந்து முன்கூட்டியே போய் ஆஃபீஸில் வந்து வாங்கிங்க. ஏன்னா முக்கியமான ஆவணம் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து தேவை. குடும்ப தலைவியாக வந்து அந்த பொறுப்பில் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டை வச்சு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டை முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சுங்க, பிரிண்ட் ஆகி வச்சுக்கிங்க அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் முதல் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து வழங்குவாங்க, எந்த இடத்துல வந்து நியாய விலை கடையில் வந்து உங்களுக்கு வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் வந்து கண்டினியூ வந்து பார்த்துருவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தலாம். இந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். முகாம் மூலியமாக அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தெரியாத கூட வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 வந்து பெறறதுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றத வந்து அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எடுத்து வர வேண்டிய ஆவணம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆதார் அட்டை தேவை, குடும்ப அட்டை தேவை, மின்கட்டண ரசீது வந்து தேவை, வங்கி பாஸ் புத்தகம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த இடத்துல முகாம் மூலிமா எழுதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து ஆப் மூலிமா அப்டேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக ஆதார் நம்பர் வந்து உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர் குடும்ப தலைவியே வந்து யாரை வந்து கருதுறீங்க
இருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து கொடுத்து அவங்க மேரில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை எண், அடுத்து திருமணமானவரா ஆவாதவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு விவரம் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக பார்த்து அந்த பாஸ்புக் நம்பரை வந்து கொடுங்க. அந்த பிரான்ச் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பிரான்ச் கோடை, அதாவது அந்த பிரான்ச்சோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுப்பீங்க. நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து அவங்க கேப்சர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், யார் பேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லை பணம் வந்து ஏறப்போகுதுன்னா கண்டிப்பாக மாதம் வந்து எஸ்எம்எஸ் வரும். மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு வந்து தவறாக வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துறாதீங்க. ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கொடுங்க. அதே போல் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட PDF ஃபார்மேட் முடிஞ்சால் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இல்லைனா முகாம்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் வந்து வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது எந்த இடத்துல வந்து முகாம் வந்து நடத்துவாங்க, எந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டு வந்தீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை இருக்கும், நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் நியாய விலைக் கடை அரிசி பருப்பு சக்கரெல்லாம் வந்து வாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து டோக்கனும் விண்ணப்ப படிவும் வந்து வாங்கி அங்கேயே கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில கிராமம் வந்து பெரிய கிராமமாக இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து தனியாக ஒரு சில இடத்துல வந்து முகாம் வந்து நடத்தலாம். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ரேஷன் கடையிலே போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை VO வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கூட எந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம சேனல்லே வந்து நிறைய தகவல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க, எங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வந்து தெரிவிச்சுன்னு வரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஆதார் கார்டில் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுங்கள். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொடுக்குறவங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க. ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற பணம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பொறுத்த அளவுக்கு நிறைய சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ATM சார்ஜஸ், SMS சார்ஜஸ், இது போல் நிறைய சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வந்து வரதே வந்து கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிடைக்கிற 1000 ரூபாயும் பேங்க் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ் இது போல் வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயும் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் வந்து கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா IBB பேங்க் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து IBB பேங்க் அக்கௌண்ட் வந்திருக்கும். கூட்டுறவு வங்கியில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் IBB பேங்க் அக்கௌண்ட் வந்திருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆதார் கார்டை லிங்க் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து முகாம் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அந்த ஆதார் கார்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய பேர் வந்து இப்போ 1000 ரூபா வந்து பெட்டுன்னு வராங்க 9 மாதமாக. ஆனால் வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாத பேங்க் அக்கௌண்ட் வந்து, அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், SMS சார்ஜஸ் இது போல் நிறைய சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதுனால அவங்க கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா அப்படி தான் வந்து போய் சேருது. நீங்கள் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கரெக்டாக வந்து சேரணும், எந்த ஒரு பிடிப்பு தொகையும் வந்து இருக்காது சேரணும்னா கண்டிப்பாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் தேதி வெளியீடு பொறுத்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வரப்போது நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணி வந்தோம் ஒரு வீடியோலையும். அதே போல் வந்து வரப்போகுது. இதை வந்து ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோக்கும் நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் ரிப்ளை வந்து உடனடியாக வந்து பண்ணியிருப்போம். அதே போல் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.